பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தான லட்டு. இப்போ நம்ம வந்து லட்டுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தானது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எள் உருண்டை அல்லது வந்து நடக்கல்ல உருண்டை இந்த மாதிரி இதுன்னு சொல்லலாம், அல்லது உளுந்து லட்டு இந்த மாதிரி சொல்லலாம். நம்ம பாசிப்பருப்பில் லட்டு பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 3 சத்தான பொருட்கள் வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, கருப்பு எள் வச்சு நம்ம சத்தான லட்டு, ஹெல்த் லட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். அது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தானது. அயன் கண்டென்ட் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு இந்த லட்டு வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம். இந்த லட்டு எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம சத்தான லட்டு செய்கிறதுக்கு, ஹெல்த் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பச்சைப்பயிறு, 1/2 கிலோ கருப்பு உளுந்து, 1/2 கிலோ கருப்பு எள், 1 கிலோ மண்டை வெல்லம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ நம்ம ஹெல்த் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை பயிறு எடுத்துருக்கோம். அந்த பச்சை பயிர் வந்து நல்லா வறுத்து, சிவக்க வறுத்துக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வந்து ரொம்பவே ஹெல்த்தானது. நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு பச்சைப்பயிறு அதிகமாக நம்ம கொடுக்கணும். அதை வந்து சுண்டலாக பண்ணி கொடுக்கலாம், இல்லை மாதிரி லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம், அல்லது தோசை பண்ணி கொடுக்கலாம், வடை பண்ணி கொடுக்கலாம். மாதிரி நிறைய டைப்பில் நம்ம பச்சைப்பயிறு பண்ணலாம். அது இதே பார்த்திங்கன்னா தனியாக வெறும் பச்சைப்பயிர்லேயும் லட்டு செய்யலாம். ஆனால் நம்ம இப்போ ஹெல்த் லட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தானதாக நம்ம செய்கிறோம். அது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, கருப்பு எள், இதில் 3லேயுமே வந்து அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறனால அதாவது சத்தானதாக கொடுக்குறோம். நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணுங்கிறதுக்காக 3மே ஒன்றா சேர்த்து இந்த லட்டு கொடுக்குறோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துறோம். அதுலேயுமே அயன் கண்டென்ட் தான். நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்தக்கூடாது. இப்படி கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதனால் குழந்தைங்களுக்கு இந்த பச்சை பயிறு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இனிப்பு, காரம் பிடிக்கிறவங்களுக்கு காரம், அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். பச்சை பயிறு வறுக்கும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டுருச்சு. நம்ம வந்து கருக விடக்கூடாது. கருகுனா ஒரு மாதிரி கசப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே வறுக்கிறதுக்கு எல்லாமே வந்து அடிகனமான பாத்திரம் வைக்கும் பொழுது தான் எல்லாமே ஒரே மாதிரி வறுபடும். இப்போ வந்து வறுபட்டுருச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கருப்பு உளுந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். நம்ம வந்து கருப்பு உளுந்து, அதாவது வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவோம். அதுலேயே பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். வயிறு வலி, இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு. நம்ம வந்து பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணோன்னே முதல்ல உளுந்தை தான் ஊற வச்சு, நம்ம அப்போல்லாம் வந்து ஊற வச்சு சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் வந்து எந்த குழந்தைங்களும் அப்படி சாப்பிட்றதில்ல. அதனால் உளுந்தை வறுத்து லட்டாக பண்ணி கொடுப்போம். அதில் வந்து தோல் உளுந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து அந்த ஃபைபர் வந்து அப்படியே கிடைக்கும். இந்த தோல், இந்த பச்சை பயிறு தோல்லையும் அந்த உளுந்து தோலில் இருக்கிற ஃபைபர் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்.
உளுந்து வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும்போது உளுந்தோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கடையில் வாங்கினாலும் இதில் வந்து மண் இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு, மண் இல்லாமல் அரிச்சிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த காய வச்சதை நம்ம உடனே வந்துட்டு நல்லா காஞ்சதை நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா இது வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது. நம்ம வந்து எப்பெல்லாம் தேவையோ நம்ம வந்து எள்ளு உருண்டையோ இல்லை எள்ளு சட்னியோ அல்லது எது எள்ளில் பண்ணினாலும் நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்குக்கெல்லாம் நம்ம போடுவோம், அப்பயும் சரி இந்த எள்ளு வந்து வறுத்து வச்சுக்கணும். இதை வந்து நான் எப்பயுமே அதிகமாக வாங்கி 5 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா அரிச்சிட்டு காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச எள்ளு தான். இதை வந்து லேசாக சூடு பண்ணால் போதும். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். வந்து லேசாக மட்டும் நான் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நம்ம லேசாக சூடானா போதும். ஏற்கனவே வறுத்த எள்ளு இப்போ சூடு போதும். நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். எள்ளு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா எள்ளு வந்து உடம்பு வராத குழந்தைங்களுக்கு எள்ளு கொடுக்கலாம். அப்போல்லாம் சொல்லுவாங்க கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. எள்ளு கொடுக்கறனால உடம்பு வரும்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்குது. இப்போ இனி இந்த காலத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா எள்ளு உருண்டையோ எள்ளு சட்னியோ எந்த விதத்தில் நம்ம எள்ளு சேர்த்துனாலும் சரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு சும்மா இப்படியே செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதில்ல. இதே மாவாக்கிட்டு ஒரு லட்டு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது தெரியாது, என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஸ்வீட்டாக இருக்குன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 3 பொருளுமே நல்லா வறுத்தாச்சு. இது வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். அப்படி நைஸாக அரைக்கலைன்னா மாவு அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு கூட நம்ம நைஸாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உடனே எல்லாமே லட்டு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தேவைக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த மாவு எடுத்து போட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது அந்த எள்ளு மட்டும் வந்து கீழே வந்து அப்படியே பிடிச்சிக்கும் நல்லா நைஸாகி. ஏன்னா எள்ளில் வந்து ஆயில் இருக்கிறனால நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது அது கீழே பிடிச்சிக்கும். மீதியெல்லாம் வந்து மேலாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது எள்ளு வந்து இப்படி இருக்கும், ஆயில் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் சூடு இதாகும். அப்போ சூடாகும்போது பார்த்திங்கன்னா எள்ளு வந்து தனியாக நிற்குங்க. மிக்சியில் நிறைய போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அரைக்கணும். இப்போ நம்ம வந்து 3 தடவை போட்டு அரைச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஏன்னா ஜார் ரொம்ப சூடாகுது. இது உளுந்து பச்சைப்பயிறு இதெல்லாமே அரைக்கிறனால சூடாகுது இப்போ நமக்கு. உள்ளே அந்த எள்ளு வந்து அப்படியே நமக்கு இந்த சூடாகிறதுக்கு அப்படியே பிடிச்சிக்குது. ஜார்லேருந்து எடுத்துகிட்டு எல்லா எள்ளு இந்த பச்சைப்பயிறு உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். இந்த எள்ளு நல்லாவே ஆயில் இருக்குது, அதனால் வந்து எள்ளோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து நம்ம கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து எள்ளு உளுந்து பச்சைப்பயிறு இது 3மே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம். இது ரொம்ப நைஸாக வர்றது கிடையாது. ஏன்னா வந்து எள்ளு வந்து ஆயில் இருக்கனால கொஞ்சம் பிடிச்சிக்குது. நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லத்தில் வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வெல்லம் வந்து கரையணும், அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே கரைச்சிக்கலாம்.
வெல்லம் எல்லாமே நம்ம கரைஞ்சி விட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து வடிச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி விட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஜல்லடை வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து மண் இருக்கும், அதனால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வடித்து எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கம்பி பதம், அதாவது ரொம்ப ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை இதுக்கு. அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை, பாகோட பிசுபிசு தன்மையும் கையில் தொடும்போது ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப பாகு மாதிரி ஒரு பதம் 2 பதம் அப்படின்னு நம்ம காய்ச்சினோம்னா மாவில் ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்தில் இறுகிரும், லட்டு பிடிக்க வராது. அதனால் பாகு நல்லா கொதித்து பிசுபிசு தன்மை வந்தவுடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பாகோட பிசுபிசுப்பு தன்மையும் இருக்குது. இப்போவே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்திங்கனாவே நம்ம விழுகும்போதே பார்த்தோம்னா கொஞ்சம் கம்பி பதம் மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த இதுலேயே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லட்டு மாவு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு பாகு ஊற்றிட வேண்டாம். நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம பாதி பாதியாக எடுத்து நம்ம பாகு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாகு வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கொலன்னு நம்ம ஊற்றி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா நல்லா வந்து இறுகிரும். அதுக்கப்புறமா வந்து கையில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கம்மியாக பாகு ஊற்றிட்டோன்னா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பாகு ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து மாவு பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆனோடனே ரொம்ப கெட்டியாயிடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு அளவாக இருந்ததுன்னா நம்ம உருண்டை இப்போ பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ ஒன்றாவே எல்லாத்துக்கும் பாகு ஊற்றி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் இறுகுன மாதிரி ஆயிடுச்சுன்னா லட்டு பிடிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம பாதி மாவாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாகு ஊற்றி கலரிக்கலாம். இப்போ இதெல்லாம் லட்டு பிடிச்சாச்சு. அப்புறம் இதை கலரி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொலன்னு, அதாவது நல்லா நிறைய பாகு ஊற்றி பிசையும் பொழுது அந்த பாகோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் இறுகாமல் இருக்கும். கம்மியாக நம்ம கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சிட்டு உடனே லட்டு பிடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து கெட்டி ஆயிரும். ஸ்வீட்டும் போயிடும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது தான் நம்ம பிடிக்க முடியும். இந்த அளவுக்கு நம்ம கலரி வச்சுட்டு அப்புறம் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம 100 ஹெல்த் லட்டு நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஏன் ஹெல்த் லட்டு அப்படிங்கிறோன்னா, இதில் பச்சை பயிரும் போட்டிருக்கிறோம், நம்ம வந்து எள்ளும் போட்டிருக்கிறோம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து போட்டிருக்கோம். இதை தனித்தனியே எந்த லட்டுன்னு நம்ம சொல்லாமல் இது வந்து 3 சேர்ந்து ரொம்பவே ஹெல்த்தான, ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகம் உள்ள லட்டு இது. அதனால் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்து. குழந்தைங்களுக்கு இது டெய்லி 1 or 2 நம்ம வந்து கொடுக்கலாம். பெரியவங்களே இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து வெல்லம் தான் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இது பார்க்கறதுக்கு பார்த்தா எள்ளு உருண்டையோ இல்லை ராகி லட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே கருப்பாக இருக்கிறதுனால உளுந்தும் கருப்பு, அதுக்கப்புறம் பச்சை பயிரும் நம்ம வறுத்ததுக்கப்புறம் ப்ரௌன் ஆகிடும், அதுக்கப்புறம் எள்ளும் கருப்பு எள்ளு அப்படிங்கிறனால அந்த லட்டு வந்து அந்த மாதிரி கலரில் இருக்குது. இதை நீங்கள் வந்து பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குவான்டிட்டிக்கு இந்த அளவுக்கு வந்து 100 லட்டு நமக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.